ஹாய்ங்க. நான் தான் உழவர் ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் வீக் வந்து கருப்பு கொள்ளு ஆர்டர் இருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து கருப்புலேயுமே கொள்ளு இருக்கான்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, சிகப்பு கொள்ளும் இருக்குது, கருப்பு கொள்ளும் இருக்குங்க. சிகப்பு கொள்ளை விடவும் கருப்பு கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் டைம் வாங்கின அதே கஸ்டமர் தான் இப்போ ஒரு 1/2 கேஜி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். இதை நிறைய 1 கேஜாக தான் நம்ம கொடுக்குறது. ஒரு சிலர் இது மாதிரி 1/2 கேஜி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி 1/2 கேஜாகவும் கொடுக்குறோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சிகப்பு கொள்ளு இல்லைனா கருப்பு கொள்ளு ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். சிகப்பு கொள்ளை விடவும் கருப்பு கொள்ளை ஹீட்னஸ் அதிகங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க யாருமே எடுக்கக்கூடாது. ஹீட்னஸ் அதிகமாக ஹீட் பாடியாக இருக்கவங்களும் எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் வெயிட் லாஸ்க்கோ இல்லை ஹீட் பாடி இருக்கவங்க எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கூட தேங்காய் பால் இல்லைனா மோர் ஏதாச்சும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. கருப்பு கொள்ளு சிகப்பு கொள்ளு ரெண்டுமே எடுக்க வேண்டாம். நீங்கள் வெயிட் லாஸில் தான் இருக்கீங்கன்னா பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் இருந்துக்கலாம். பாப்பா பிறக்கிற வரையில் எந்த ஒரு வெயிட் லாஸ்க்கும் எடுக்க வேண்டாம். ஏன்னா வெயிட் லாஸ்க்குன்னு எடுக்கிற எந்த ப்ராடக்ட்லையுமே ஹீட்னஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கருப்பு கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது வந்து நம்ம முழு கொள்ளாகவும் கொடுக்குறோம். இதையே வந்து நம்ம கஞ்சி மிக்ஸாகவும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.